ருசிச்சு பாருடி ருசிச்சு பாரு கிசா சா சா சக்தி மசாலா சக்தி மசாலா. சக்தி மசாலா வழங்கும் செம டேஸ்ட் மாலை. இப்போ நம்ம அறிமுகப்படுத்த போகிற கடை ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. ஸ்ரீவில்லிபுத்தூர்னா ரொம்ப ஃபேமஸான விஷயம் கோயில் கோபுரம். ஏன்னா தமிழக அரசோட சின்னமாகவே அது மாறி இருக்குது. இன்னொரு ஃபேமஸான விஷயம் பால்கோவா. தமிழகத்தோட மற்ற பகுதியை விட இங்கே பசுமாடு, பால் உற்பத்தி, பாலோட தரம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால இங்கே பால்கோவா உற்பத்தியும் செழிப்பாக இருக்குது. பால் உற்பத்தி அதிகமான காரணத்தினால மிச்சமான பாலை எப்படி பயனுள்ளதாக மாற்றுறது அப்படிங்கிற முயற்சியில் உருவானது தான் பால்கோவா தயாரிப்பு. இன்னும் தொடர்ந்து இங்கே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஊர் முழுக்க பால்கோவா உற்பத்தியும் பால்கோவா கடைகளும் நிறைஞ்சிருந்தாலும் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தோட Q106 கடை தான் ஃபேமஸ். ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டில் 19ஆம் நம்பர் கடை இந்த கடை. பாலும் சர்க்கரையும் சரியான விதத்தில் சேர்த்து கிண்டி எடுக்கிற சிறப்பு தான் இந்த கடையோடது. ரொம்ப நேரம் பால்கோவா கிண்ட நெருப்பு நின்று எரியணுங்கிறதுனால புளிய மரக்கட்டையை பயன்படுத்தி தான் இதை செய்கிறாங்க. 1945 புகழ்பெற்ற இந்த கடைக்கு 2 கிளைகள் தான் இப்போதைக்கு. ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. இன்னொரு கடை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலம் செங்கோட்டை சாலையில் இருக்குது. வெளி மாநிலத்தில் வெளியூரில் இருக்கவங்களும் இவங்களை தொடர்பு கொண்டு வங்கி கணக்கில் பணத்தை செலுத்தினா பார்சலில் பால்கோவா வீடு தேடி வரும். ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் மறந்துடாதீங்க, பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தோட சுவையான பால்கோவா. காலையில் 5:30 மணிலேருந்து இரவு 10:30 மணி வரைக்கும் கடை திறந்திருக்கும். பார்த்தாலே நம்மளை வா வா என்று அழைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. செம டேஸ்ட்டுமா.